இட்ஸ் அபவுட் சினிமாவில் இந்த இப்படி நம்ம நஷம் வந்து பார்க்க பெற முடியும். பார்த்திங்கன்னா பிக் பாஸ் சீசன் 7ஓட இன்னையோட ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோவில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே வந்து ஜோவிகா வந்து உள்ளே என்ட்ரி கொடுத்துருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ ஜோவிகா உள்ளே வந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா தினேஷ் கூட வந்து தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காரு. ஸோ தினேஷ் கூட பேசும்போது வந்து அவர் அவங்க என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா வந்து, நீங்கள் இண்டிவிஜுவல் பிளேயராக, நீங்கள்லாம் இண்டிவிஜுவல் பிளேயரே கிடையாது, நீங்கள் வந்து ஒரு ட்ரியோ மாதிரி தான் வந்து தெரியுறீங்க. ஸோ தினேஷ் வந்து எங்கேயாவது தனியாக பேசின மாதிரி எங்கேயுமே எங்களுக்கு வந்து சுத்தமாக தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்து தினேஷ்க்கு வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. அதுக்கப்புறமா மாயாவை கூப்பிட்டு உட்கார வச்சு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி வந்து நீங்கள் உங்கள் மேலே எனக்கு ஒரு செம கோவம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா, எங்கள் எல்லாரையும் என்னென்ன பேசுனாங்க அந்த அர்ச்சனா, அவங்க கூடயே நீங்கள் உட்காந்து புரண்டுட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஸோ இப்போ அவங்க 2 பேரும் வந்து ஒன்றா இருக்கிறாங்கல்ல. ஸோ அது ஒரு மனசுக்குள்ளே இல்லை அப்படின்னாலும் வந்து வெளியே பார்க்குறதுக்கு 2 பேரும் ஒன்றா இருக்காங்கல்ல. ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணி வந்து சொல்கிறாங்க. நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கீங்க, அது ஏன் புரண்டுட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. டு ஒரி அபவுட் சம்மோன் அவங்க கூடயே நீங்கள் வச்சிட்ருக்கிறது வந்து எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அர்ச்சனா கூட மாயா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஒரு ப்ராமிஸ் பண்ணுறாங்க, சத்தியமாக சொல்கிறேன், இந்த சீசனில் நீங்கள் இல்லை அப்படின்னா இந்த சீசனே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து மாயா கிட்ட வந்து ஜோவிகா வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஒரு விஷயங்கள் தான் வந்து ஜோவிகா வந்து கன்வே பண்ணுறாங்க. ஸோ என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த ஒரு விஷயத்தை பற்றி அப்படிங்கிறத ஷேர் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இனிமேல் வரக்கூடிய ஆட்கள் எல்லாருமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து மாயா சைடில் இருக்கிறவங்க தான் வந்து வருவாங்க. ஸோ இன்னும் பூர்ணிமா வரணும், நிக்சன் வரணும், ஐஷு வராங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே அந்த சைடில் இருக்கிற ஆட்கள் தான் வந்து வருவாங்க. ஸோ பயங்கரமாக வந்து அர்ச்சனாலாம் டவுன் ஆகிறதுக்கான அதிக சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்க இன்னும் இருக்கிற 2 நாளில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.